வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் 3வது யூனிட் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் சாலிட்ஸில் சாலிட் இன்க்ளைன் டு ஒன் பிளேன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ ப்ராப்ளத்தை நேரம் ரைட் பண்ணிடலாம். ட்ரா தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஹெக்ஸாகனல் பிரமிட். இப்போ சாலிட் வந்து ஹெக்ஸாகனல் பிரமிட். பேஸ் சைடு வந்து 35 mm, ஹைட் ஆக்சிஸ் ஹைட் 60 mm, லாங் when it lies on HP on one of its slant edges. இது வந்து ஹெக்ஸாகனல் பிரமிட். 6 ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்குது. அந்த 6 ஸ்லாண்ட் எட்ஜில் ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ் மொத்தமாக ஹெச்பி மேலே படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி கணக்கு. அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் முதல்ல ஆஸ் யூஷுவல் டாப் வியூவில் ஹெக்ஸாகனை வரையணும். டாப் வியூவில் ஹெக்ஸாகனை வரையும் போது 2 விதமாக வரையலாம். இப்போ இதில் வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து இது வந்து வெர்டிகல் எட்ஜ், ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு எட்ஜ், இல்லைன்னா ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு கார்னர். இப்போது இது வந்து பிரமிட் இல்லையா, இப்படி ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்கும், இப்படி ஒரு ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்கும். இப்போ மொத்தமாக திருப்பிங்கன்னா அந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் தான் ரெஸ்டிங் அந்த கிரவுண்ட் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் இப்படி இருக்குது, parallel to XY இருக்கும். அப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக திருப்பி ஹெச்பி மேலே படுக்க வச்சிங்கன்னா அப்போ ஸ்லாண்ட் எட்ஜ் ஆன் ஹெச்பின்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போது இது தப்பு, இதுதான் கரெக்டு. ஸோ டாப்பியில் ஃபஸ்ட்டு ஹெக்ஸாகனை இப்படி வரைகிறீங்க, 2 லைன் வந்து parallel to XY அந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். ஸோ ப்ராப்ளத்துக்கு போயிடலாம் வாங்க. XY வரைங்க, ஹெக்ஸாகனை வரைங்கின. ஸோ தட் இந்த ஹெக்ஸாகனை சைடு 35 கொடுத்துருக்கு இல்லையா, ஹெக்ஸாகன் வரைங்க. ஸோ தட் ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து பாயிண்ட். ஸோ தட் பிசின்ற லைனும் எட்ஜும் இஎஃப்ன்ற பேஸ் எட்ஜும் parallel to XY ஆர் parallel to VP ஆகிடும். இப்போ ரைட் எக்ஸ்ட்ரீம் வந்து கார்னர் எட்ஜ். பிரமிடுன்றதால டயகனல் லைன்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அபெக்ஸ் ஓவும் கிடைச்சிடும். ஸ்லாண்ட் எட்ஜஸ் இப்போ நம்ம டார்க்கன் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ இனிஷியல் டாப் வியூ ஓவர். கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணணும், ட்ரா ப்ரொஜெக்டர்ஸ். பேஸை இங்கே XY லைனில் அப்டைன் பண்ணுங்கள். இப்போ இது பேஸ் வந்து கிடைக்கப்பெற்றாச்சு இந்த ஆன் XY லைனில். பேஸ் இஸ் ஆன் தி கிரவுண்ட் நவ். இப்போ ஹைட்டை செட் பண்ணுங்கள். ஹைட் ஆஃப் தி சாலிட் வந்து எவ்வளவு, 60. ஸோ 60 செட் பண்ணி அபெக்ஸ் ஓ டேஷ் மார்க் பண்ணிங்க. ஸோ நான் அந்த 4 ஸ்லாண்ட் எட்ஜும் க்ளீனாக தெரியும், 4 ஸ்லாண்ட் எட்ஜும் டார்க்கன் பண்ணி காமிச்சிருங்க. சென்டரில் ஆக்சிஸும் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளத்தை மறுபடியும் பாருங்க. இட் இஸ் லைஸ் ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஸ்லாண்ட் எட்ஜஸ். இப்போது ஓ டேஷ் ஏ டேஷ் ஓ டேஷ் டி டேஷ் 2 ஸ்லாண்ட் எட்ஜும் ட்ரூ லெங்க்த்தை காமிக்குது. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் டாப்பி ஓடி ஆகட்டும் இல்லை ஓஏ ஆகட்டும் parallel to XY ஆர் parallel to VP. அப்போது ஒரு வியூவில் parallel to XY இல்லை parallel to XY இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் அதர் வியூவில் இருக்கிற லைன் வந்து ட்ரூ லெங்க்த்தை காமிக்கும். இப்போது நம்ம இதை ரைட் சைடில் இப்படி திருப்ப போகிறோம், டி டேஷ் ஆதாரமாக வச்சு மொத்தமாக திருப்பி இந்த ஓ டேஷ் டி டேஷை இங்கே படுக்க வச்சிட போகிறோம். அப்படி தான் செய்ய சொல்லி இருக்குது ப்ராப்ளத்தில். ஸோ இப்போ செய்தில் வாங்க. இப்போது டி டேஷ் ஆர்பிட்ரே இங்கே எங்கேயாவது மார்க் பண்ணுங்கள். டி டேஷ் ஓ டேஷ் காம்பஸில் லெங்க்த்தை செட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓ டேஷும் கிடச்சிரும். ஸோ டி டேஷ் ஓ டேஷ் கிடச்சாச்சு. இதை பேஸ் பண்ணி இது ஒரு பெரிய ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணால் இந்த ஏ டேஷை உங்களுக்கு ஈஸியாக வரைஞ்சிடலாம். உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நீங்கள் காம்பஸை செட் பண்ணிடுறீங்க. அப்போது ஓ டேஷை சென்டராக வச்சு அந்த ரேடியஸை யூஸ் பண்ணி இங்கே ஒரு ஆர்க்கு, அப்புறம் ஏ டேஷ் டி டேஷ் டிஸ்டன்ஸை செட் பண்ணுங்கள் காம்பஸில். டி டேஷ் இந்த டி டேஷ் சென்டராக வச்சு இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ டேஷ் கிடச்சிரும். இப்போ இதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் இங்கே இதோட மிட் பாயிண்ட் வந்து ஆக்சிஸு. இங்கேருந்து இந்த பாயிண்ட் இந்த லெங்க்த்தும் சி டேஷும் பி டேஷும் இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஈக்குவலி அவே. அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் டாப் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவை. தென் இப்போ இந்த ஃபைனல் டாப் வியூக்கு இந்த ஆப்ஜெக்டை அப்சர்வர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து பார்க்குறாரு, டாப் மோஸ்ட் பொசிஷன்லேருந்து பார்க்குறாரு. அப்போது இந்த அப்சர்வருக்கு வந்து இந்த பேஸ் கம்ப்ளீட்லி விசிபிள் பாருங்கள். ஸோ அந்த பேஸ் 6 பாயிண்ட்டும் தெரியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லாண்ட் எட்ஜும் தெரியும். அநேகமாக இந்த ஓ டேஷ் டி டேஷ் மட்டும் தெரியாது. ஒரு வேளை இந்த ஓ டேஷ் சி டேஷ் அப்புறம் ஓ டேஷ் இ டேஷ் மேபி தெரியாமல் இருக்கலாம். அதை பார்த்தா தான், அது பவுண்ட்ரிக்கு உள்ளே இருந்தால் தெரியாது, பவுண்ட்ரிக்கு வெளியே இருந்தால், அது அவுட்டர் பவுண்ட்ரியாக இருந்தால் தெரியும், இன்னர் பவுண்ட்ரியாக இருந்தால் தெரியாது. இதுதான் அங்கே இப்போ ப்ரொஜெக்டர்ஸ் வரைஞ்சி பாயிண்ட்ஸ் முதல்ல வைக்கணும். ஏ டேஷ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், ஏலேருந்து ஹாரிசான்டல் லைன், அப்போது உங்களுக்கு பாயிண்ட் ஏ கிடைக்கும். அதே மாதிரி ஓ டேஷ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், ஓலேருந்து ஹாரிசான்டல் லைன், உங்களுக்கு அபெக்ஸ் ஓ கிடைச்சாச்சு. இதே மாதிரி தான் எல்லா ப்ரொசீஜரும். ஏ டேஷ்லேருந்து ஒரு ப்ரொஜெக்டார், இந்த ஏலேருந்து ஹாரிசான்டல் லைன் A1 கிடைச்சாச்சு.
இதே மாதிரி மற்ற எல்லா பாயிண்ட்டும் வாங்கிடுங்க. இப்போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம். இப்போ பேஸ் தெரியும்னு சொல்லிட்டேன். அதனால் பேஸை வந்து கம்ப்ளீட்டாக திக் கண்டினியூஸ் லைன் டைப் ஹெச்பி பென்சிலால் நீங்கள் வரைஞ்சிடலாம். பிறகு பவுண்ட்ரி FOOB இது பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி தெரியும், இந்த பவுண்ட்ரி தெரியும். இது வந்து இந்த O1E1 O1C1 இன்னரில் இருக்குது. அவுட்டராக இருந்தால் தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ இன்னரில் இருக்குது. அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவுட்டராக இருந்தால் தெரியும், விசிபிளாக இருக்கும். இன்னராக இருந்தால் ஹிடனாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இன்னரில் இருக்குது, அதனால் ஹிடன் எட்ஜஸ். தென் இந்த O'(D' வந்து இந்த அப்சர்வருக்கு தூரமாக இருக்குது. அதனால் இந்த O1D1 வந்து கண்டிப்பாக தெரியாது. இது வரைக்கும் அது தெரியாது. இதுக்கு அப்புறம் இது வந்து இந்த O'(A1) மேலே அதுக்கு கீழே போயிடுச்சு, நேர் கீழே போனதால் இந்த O1A1 வந்து தெரியும். அதனால் இதை வந்து திக் கண்டினியூஸ் லைன் டைப்பில் காட்டியிருக்கோம். இதுதான் ஆன்சர். இப்போ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ இதோட கேடில் நாம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இது கரெக்டாக வருதா அப்படின்ற, கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதில் ஒரே ஒரு இது ஹிடன் லைன்ஸ் என்னால் காமிக்க முடியாது. அதர்வைஸ் ஆன்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கும். 35 60 இல்லையா? ஸோ 35 60. இப்போது ஏதோ ஒரு ஆங்கிள்னால் ஸ்லோவாக ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஒரு 60ன்னு கொடுக்குறேண்ணே, 120ன்னு கொடுக்குறேன். எஸ், ஆல்மோஸ்ட் உட்காந்துருச்சு பாருங்கள். இந்த ஆக்சிஸ் மேலே ஆல்மோஸ்ட் உட்காந்துருச்சு. 121 வேணால் கொடுக்குறேன், 121. இப்போது இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆல்மோஸ்ட் உட்காந்துருச்சு. ஒரு 120 டிகிரியில் ஆல்மோஸ்ட் உட்காந்துருச்சு. பட் இந்த ஆங்கிள் தேவையில்லை. இந்த ஸ்லாண்ட் எட்ஜை நம்ம இந்த சாலிடை இப்படி திருப்பி இந்த ஸ்லாண்ட் எட்ஜை வந்து XY மேலே உட்கார வச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த எட்ஜு ஸ்லாண்ட் எட்ஜஸ், இந்த இதை செலக்ட் ஆகுது. நான் இதை ட்ரிம் பண்ணிடுறேன். எஸ், இப்போது இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் ஹிடன் ஆகும் ஆக்சுவலாக. அதுதான். ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி மாதிரி வச்சா இந்த மாதிரி ஒரு 120 ஆங்கிளில் இது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி சாலிடுக்கு, அதாவது ஹெக்ஸாகனல் ப்ரிஸத்தோட 35 பேஸு 60 ஹைட்டு. இப்போ ஒருவேளை நான் திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்தே நான் பார்க்குறேன். இப்போ 20 டிகிரி காமிக்கிறேன். ஸோ 20 டிகிரி காமிக்கும் போது இந்த ரெஸ்டிங் எட்ஜுக்கு லெஃப்டில் இருக்குது இந்த அபெக்ஸு. அப்போது எல்லா பேஸ் எட்ஜஸும் எல்லா ஸ்லாண்ட் எட்ஜஸும் விசிபிளாக தெரியும். நான் ஏற்கனவே சொன்னது தான், திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன வெர்டிக்கல் லைன் வந்து சின்ன ரெஃபரன்ஸுக்காக நான் வரைகிறேன். ஒரு வெர்டிக்கல் லைன், இந்த வெர்டிக்கல் லைனில் ஆல்மோஸ்ட் மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த 30 டிகிரிக்கு கீழே இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஜியாமெட்ரிக்கு டைமென்ஷன்ஸுக்கு 30 டிகிரிக்கு கீழே இந்த பேஸ் இன்க்ளைன் இருந்தால் எல்லா பேஸும் ஸ்லாண்ட் எட்ஜும் தெரியும். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 30 டிகிரி மேலே 35 டிகிரின்னு போனால் இங்கே பாருங்கள், இந்த டிப்பு வந்து இந்த ரெஸ்டிங் பேஸ் எட்ஜு தாண்டி ரைட் சைடில் போயிடுச்சு. அப்போது இந்த எட்ஜு தெரியாது, இந்த ஸ்லாண்ட் எட்ஜு தெரியாது, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஸ்லாண்ட் எட்ஜும் என்ன ஆகும்னா, இது இப்போ இது பவுண்ட்ரியாக இருக்குது, அதனால் தெரியும். இன்னும் கொஞ்சம் இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும் இது பவுண்ட்ரி ஆகிடும், இந்த ரெண்டும் பவுண்ட்ரி ஆகிடும். அப்போது இது உள்ளே போயிடும். அப்போது அந்த 2 ஸ்லாண்ட் எட்ஜும் தெரியாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, 3 ஸ்லாண்ட் எட்ஜ் தெரியாது. நன்றி.